அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஜோதிடத்தை நம்ம கற்றுக்கிறணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிறணும். ஒரு விஷயம், நேரத்தை அதிகமாக செலவு செய்ய வேண்டும். இன்னொரு விஷயம், பணத்தை அதிகமாக செலவு செய்ய வேண்டும். நேரத்தை அதிகமாக செலவு செய்யணும் அப்படின்னா நிறைய நூல்களை வாங்கி படிக்கணும். படிக்கிறதுக்கு இன்றைக்கி நம்மளுக்கு முடியாத சூழ்நிலையினால் கற்றலை விட கேட்டல் நன்று என்று ஔவையார் சொன்னதைப் போல கேட்குறது நன்றாக இருந்தாலும் கூட நீங்கள் வீடியோவில் யூடியூப்பில் பார்க்கக்கூடிய ஜோதிடம் சம்பந்தமாக ஆயிரக்கணக்கான பேர் அவங்கவுங்க தன்னுடைய கருத்துக்களை இணையதளத்தின் மூலமாக வெளியிடுகிறார்கள். அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா பொய்யா, அல்லது அவங்க தன்னுடைய கருத்துக்களை சேர்த்து இடைச்செருகலாக செருகி அதை சொல்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவங்க சொல்லுவதை நீங்கள் நம்புகிறீங்க. அதில் எத்தனை பிழைகள் இருக்குது, எவ்வளவு தவறுகள் இருக்குது. ஒரு தவறான கருத்தை சத்தமாக பேசுனா பொய் உண்மையாயிரும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நிறைய யூடியூப்பில் நிறையா பேர் போடுறாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, பார்க்குறத நிப்பாட்டிட்டு படிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. அதிகமான நேரத்தை ஒதுக்குங்கள். அதிகமான நேரத்தை ஒதுக்கி நீங்கள் நிறைய மூல புத்தகங்களை வாசித்து அதை ஒரு 12 நோட்டுகள் மூலமாக படித்த நீங்கள் மூல நூலில் எடுக்கப்பட்ட அந்த விஷயங்களை அந்த 12 பாவகத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் அதில் குறிப்பெடுக்கக்கூடிய பழக்கம் வேண்டும். இப்போ 5ஆம் இடத்தை பற்றி மூல புத்தகத்தில் ஒரு செய்தியை நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 5வது பாவகத்தில் இருந்த ஒரு விஷயத்தை 5வது நோட்டில் எழுத வேண்டும். அடுத்து 8வது பாவகத்தை பற்றி, மரணத்தை பற்றியோ அல்லது மரணத்துக்கு சமமான கண்டத்தை பற்றியோ மூல நூல்களில் இருக்கப்பட்ட செய்திகளை நீங்கள் படித்து அந்த 8வது நோட்டிலே நீங்கள் எழுதி வைக்க வேண்டும். இப்படியே ஒரு தூக்குநாங்குருவி தன்னுடைய கூடை கட்டுவதற்கு ஆற்றங்கரைக்கு 6000 முறை போய் வருகிறதாம். இந்த இவ்வளோ சின்ன ஒரு புல் நாணல் அதை எடுத்துகிட்டு வருவதற்கு 6000 முறை போய் வந்து ஆண்குருவி தான், தூக்குநாங்குருவி தான் வீடு கட்டும், பெண்குருவி வீடு கட்டாது. அப்போ ஒரு ஆண்குருவி வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுது. போய் ஒரு 6000 தடவை போயிட்டு வந்து அழகான ஒரு கூடை கட்டி வச்சிருக்கு. அதுதாங்க ஜோசியம். அப்போ நீங்கள் ஆற்றங்கரைக்கு போய் நூல் எடுக்க வேண்டாம். நூலை படித்து அதில் இருக்கக்கூடிய செய்தியை எடுத்துட்டு வந்து 12 நோட்டு, அதுதான் கூடு, அந்த கூட்டுக்குள்ளே போய் இந்த கருத்துக்களை வைக்க போது தான் அழகான ஒரு வீடு உருவாகிறது. அப்போ நீங்கள் சேகரித்து வச்சிங்கன்னா அழகான ஒரு ஜோதிடம் உங்களுக்கு உருவாகிவிடும். அப்போ அதிகமான நேரத்தை ஒதுக்கி மூல புத்தகங்களை மட்டும் படித்து அதில் உள்ள குறிப்புகளை எடுத்து நீங்கள் சேகரித்து வைத்திருக்க வேண்டும். 1. அப்போ நேரத்தை நிறையா ஒதுக்கணும். படிக்கிறதுக்காக நேரத்தை ஒதுக்கணும். யூடியூப்பில் பார்க்குறதுக்காக நேரத்தை ஒதுக்கக்கூடாது. யூடியூப்பை பார்த்தே எல்லா பேர்த்தினுடைய வீடியோவையும் பார்த்து நீங்கள் ஒரு ஜோதிடத்தை கற்றுக்கிறணும் அப்படின்னா 100க்கு 100 கற்றுக்கிற முடியாது. அது உங்கள் நேர விரயமாயிரும், மனச்சோர்வை கொடுக்கும்.
உங்களுக்கு டேட்டா, உங்கள் மொபைல் டேட்டா காலியாயிடும். இதுவே நடக்கும். அப்போ மூல புத்தகங்களை சேகரித்து படிப்பதற்கு என்ன தேவை? பொருளாதாரம் தேவை. ஒரு மூல புத்தகத்தை நம்ம வாங்கணும். இன்றைக்கி மூல புத்தகங்கள் நிறைய அழிஞ்சு போச்சு. நிறையா புத்தகங்கள் இல்லை. அது இன்றைக்கி பிடிஎஃப் வடிவத்தில் தான் கிடைக்குது. அப்போ அந்த பிடிஎஃப் வடிவத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களை வாங்கி ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் நம்ம கொடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு ஸ்பைலர் போட்டு அதை நாம் படித்து குறிப்பெடுக்கும் போது தான் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் உங்களுக்கு ஜோதிட ஞானத்தில் வரும். அப்போ பிரிண்ட் எடுக்கணும், பிடிஎஃப் வாங்கணும், பிரிண்ட் எடுக்கணும், ஸ்பைலர் போடணும், இதுக்கெல்லாம் ஒரு தொகை நீங்கள் செலவு செய்ய வேண்டியது இருக்கும். காசே செலவு பண்ணாமல், நேரத்தை ஒதுக்கி படிக்காமல் எப்போதுமே ஜாதகம் உங்களுக்கு வசப்பட்டு வராது. நான் பலருடைய யூடியூப் வீடியோக்களை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு மூல நூல்களிலும் ஆதாரமே இல்லாத கருத்துக்களை அவர்கள் தைரியமாக எதை போட்டாலும் பார்ப்பாங்க அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கி ஒரு கேட்சிங்கான ஒரு தலைப்பை போட்டு அதை யூடியூப்பில் போடுறாங்க. இதெல்லாம் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய விதிகள் ஆகாது. ஆகவே நீங்கள் ஜோதிடத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது மினிமம் 3 இயர்ஸ், 3 ஆண்டுகள். எப்படி ஒரு டிகிரி படிக்கிறோம், ஒரு பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கு நம்ம 3 ஆண்டுகள் செலவு செய்கிறோம். அது மாதிரி நீங்கள் நினைத்து கலெக்ட் பண்ணணும். மூல நூல்கள் என்னென்ன இருக்குது, மூல நூல்களினுடைய பெயர் என்ன. சில மூல நூல்களை தொகுத்து சில பதிப்பகங்கள் புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படி மூல புத்தகத்திலிருந்து புத்தகமாக வெளியிட்ட அந்த புத்தகத்தில் 1000 பிழைகளும் இருக்கிறது. அதனால் மூல புத்தகத்தை மூல புத்தகமாகத்தான் வெளியிட வேண்டும். அதை படிச்சுட்டு நிறையா விஷயங்களை, அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை திரித்து மாற்றி ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதனால் என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் மூல புத்தகங்களை பிடிஎஃப் வடிவில் வாங்க வேண்டும். அதை பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டும். அந்த பிரிண்ட் அவுட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை படித்து 12 நோட்டுகளில் என்ன செய்தியை படிச்சிங்களோ அந்த செய்தியை அந்த செய்திக்கு உரிய பாவகத்தில் போய் எழுதி 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 வைத்து கொள்ள வேண்டும். அப்படி எழுதி வைத்த குறிப்புகளை அடிக்கடி நம்ம வாசித்து பார்க்கும்போது, படித்து பார்க்கும்போது ஆணித்தனமாக அது தன்னுடைய மூளையிலே போய் சென்றுவிடும். இதுதான் மெத்தடு. இதை விட்டுட்டு நிறையா பேர் ஆன்லைன்லேயே பார்த்து ஆன்லைன்லேயே படிச்சுக்கலாம் அப்படின்னா படிக்கலாம், தெரியலாம். பல குப்பையான விஷயங்களை நீங்கள் உங்கள் மூளைக்குள் கொண்டு சென்றுருவீங்க. உங்கள் மூளைக்குள்ளே வெறும் குப்பையான செய்தியாகத்தே இருக்கும். ஜோதிடம் சம்பந்தமாக தப்பான செய்திகளாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. எத்தனை ஆண்டுகள் நீங்கள் ஜோதிடம் படித்தாலும் ஜோதிடத்தில் ஒரு பலனை எடுக்க முடியாது. எந்த ஒரு ஜோதிடன் நடந்த விஷயங்களை கரெக்டாக சொல்கிறானோ அவன் தான் சிறந்த ஜோதிடர். அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே அதை எப்படி செய்ய வேண்டும் என்பது இருக்குது. அதை அப்படி செய்தால் மட்டும்தான் அதிலிருந்து வெற்றி அடைய முடியுமே தவிர நம்மளாக ஒரு விஷயத்தை தப்பாக செஞ்சோம் அப்படின்னா விடை தப்பாகத்தான் வரும். அதனால தான் நான் சொல்கிறேன், மீண்டும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன், அதிகமான நூல்களினுடைய பெயர்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு என்னென்ன ஜோதிட நூல்கள் எல்லாம் இருக்கிறது. பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஜோதிட நூலில் ஒரு செய்தி இருக்குது அப்படின்னா வேற ஒரு ஜோதிட நூலில் அந்த செய்தி இருப்பது இல்லை, பெரும்பாலும் இருப்பதில்லை. பகை, நீசம், அந்த பட்டியலும் எந்தெந்த கிரகத்துக்கு யார் யார் நட்பாக இருக்கிறார்கள், பகையாக இருக்கிறார்கள் என்பதை பற்றியும் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லா புத்தகத்திலும் இருக்கும். ஆனால் சில நூல்களில் இருக்கக்கூடிய செய்திகள்
வேறொரு நூல்களில் இல்லை. அப்போ நீங்கள் அதை பட்டியல் போட்டு மூல நூல்களை சேகரிக்க வேண்டும். அதிகமான நேரத்தை இரவும் பகலுமாக அந்த மூல நூலில் இருக்கக்கூடிய செய்திகளை சேகரித்து அந்த செய்தி எந்த பாவகத்துக்கோடு தொடர்புடையது என்பதை இப்போ லாபத்தை பற்றி படிக்கிறீங்க. லாபம் ஒரு தொழில் பிஸ்னஸ் அப்படின்னா அதை 11வது நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இப்போ தனம் என்பது வேறு, லாபம் என்பது வேறு. தனம் என்பதற்கு காரக கிரகம் குரு, லாபம் என்ற சப்ஜெக்டுக்கு காரக கிரகம் புதன். அப்போ புதன் வலிமையாக இருக்காரா? அந்த 11ஆம் இடம் எப்படி இருக்குது? 11ஆம் இடத்தை பற்றி ஜோதிட சாஸ்திரத்தில் மூல நூல்களில் என்னென்ன செய்திகள்லாம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்றத அந்த 11ஆவது நோட்டில் வரிசையாக எழுதுங்க. எழுதிட்டு அந்த எழுதின குறிப்புகளை மட்டும் வைத்து மீண்டும் 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 நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் 3 வருடம் போதும். 3 வருடம் முறையாக படித்தால் போதும். ஜோதிடத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வாக்குப்பளிதம் என்பது முறையாக கற்ற அனைவருக்குமே வாக்குப்பளிதம் வந்துவிடும். 2ஆம் இடம் வலிமையாக இருக்கணும், 2ஆம் இடத்தை சுவர்கள் பார்க்கணும் அப்படின்றது கிடையாது. யாருக்கு வாக்கு பளிதம் வரும் அப்படின்னா 2ஆம் இடம் நல்லா இருக்கணும், சுபத்தன்மையாக இருக்கணும், சுவர்களுடைய தொடர்பு இருக்கணும், சுவர்களுடைய பார்வை இருக்கணும், சுவர்களுடைய சேர்க்கை இருக்கணும், அந்த 2ஆம் இடத்தின் அதிபதி சுவருடைய வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் முறையாக படித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வாக்குப்பளிதம் என்பது கட்டாயம் ஏற்படும். முறையாக படிக்காத எவரும் 10 ஆண்டுகள் படித்தேன், 15 ஆண்டுகள் படித்தேன், எனக்கு ஜோதிடத்தை சொல்ல முடியவில்லை, என்னால் ஒரு 5 பாயிண்ட் கூட எடுக்க முடியவில்லை அப்படின்னு யாராவது சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராப்பர் மெத்தடில் போகலை, முறையாக ஒரு கல்வியை கற்கலை, மூல நூலை பற்றி உங்களுக்கு சுத்தமாக நாலேஜ் இல்லை. அப்போ மூல நூல்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ற விஷயமே தெரியாமல் ஒருபோதும் பெரிய ஜோதிடராக வர முடியாது என்று சொல்லி நேரத்தை அதிகமாக செலவு செய்யுங்கள், பணத்தை அதிகமாக செலவு செய்யுங்கள். நேரத்தை செலவு செய்ய முடியவில்லை என்றாலோ, பணத்தை நான் செலவு செய்ய மாட்டேன் என்றாலோ ஜோதிட கல்வி உங்களுக்கு எப்போதும் வசப்பட்டு வராது. ஆகவே இந்த 2 கருத்துக்களையும் மனதிலே தேக்கி வைத்து கொண்டு அவற்றையெல்லாம் நீங்கள் பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு மனிதனாக, வாக்குப்பளிதம் உள்ள ஒரு ஜோதிடனாக, இறைவனுடைய அருளை பெற்ற ஒரு ஜோதிடனாக நீங்கள் வருவீர்கள் என்பது எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.